Hey friends, welcome to the channel Swati J Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 விதமான பண சேமிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். 15 டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் மணி சேவிங் டிப்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு மணி சேவிங் சேலஞ்சஸ் மட்டும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட டார்கெட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ரீச் பண்ண முடியும். இன்னைக்கு ஒவ்வொரு மணி சேவிங் சேலஞ்சஸும் நான் ஃபாலோ பண்ணுறது ப்ளஸ் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். எக்ஸ்ட்ராவாக ஒரு சில விஷயங்களும் நான் உங்களுக்காக இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்மளோட மணி சேவிங் சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ₹1 மணி சேவிங் சேலஞ்ச் தான். இது உங்களுக்கு தெரியும். ஒரு சிஸ்டர் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பையனோட ஸ்கூல் ஃபீஸுக்காக இந்த ₹1 மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுறேன், என்னோட சேமிப்பா இது இருக்கும், நாளைக்கு என்னோட பையனோட ஸ்கூல் ஃபீஸா இது இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதே தான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். ₹1 மணி சேவிங் சேலஞ்ச் ஒரு 365 டேஸ் கண்டினியூஸா நம்ம பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நம்மளால ஒரு வருஷத்துல ₹67,000 அப்படின்றது ஈஸியா சேமிக்க முடியும். இப்ப நமக்கு ஏதாச்சும் தேவைகள் இருந்தா கூட பூர்த்தி செஞ்சுக்க, பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ் கட்ட எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1 இயர்ல 1 lakh ₹1,00,000 சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துல கஷ்டமா இருக்கும் நமக்கு. அந்த சம்பாத்தியமே நமக்கு எப்படி போகுது அப்படின்னு கூட தெரியாது இல்லையா? இதை நம்மளோட சம்பாத்தியமா நினைச்சு கூட நம்ம ₹1 சேவிங் சேலஞ்சஸை பண்ணோம் அப்படின்னா 365 நாட்களுக்குள்ள ₹67,000 ஈஸியா நம்ம சேமிச்சுட்டு இருப்போம். இந்த சேவிங் சேலஞ்சஸ் நான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் என் கூட பண்ணிட்டே வாங்க. அடுத்ததான் நம்ம பண்ணிட்டு இருக்க போறது பார்த்தீங்கன்னா ₹500. ஏன்னா ₹500 அப்படின்றது நமக்கு சேஞ்ச் பண்ணிட்டாங்க, புது நோட்டா இருக்கு. அந்த புது நோட் ₹500 நம்ம சேமிச்சோம் அப்படின்னா நமக்கு பல்கான ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இப்ப நகை கடன் இருக்கு அப்படின்னும் போது இந்த ₹500 ஒரு பல்கான அமௌண்டா இருக்கும்போது நம்ம ஈஸியா அந்த நகை கடனை கட்டி மீண்டு எடுத்துட்டு வர முடியும் நம்ம நகையை. ஸோ அதுக்காகவும் நீங்க தாராளமா இந்த ₹500 மணி சேவிங் சேலஞ்சஸை பண்ணலாம். அப்படி நீங்க சேவிங் சேலஞ்சஸை பண்ண வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க எடுத்துட்டு போயிட்டு ஒரு 1 இயர் ஆர்டியில் இந்த மாதிரி கூட இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணி அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டை நீங்க வெளியே எடுத்து எதுக்காச்சும் தேவைகள் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களால் மாதம் மாதம் சேமிக்க முடியலன்னு நினைக்கிறீங்க இல்லையா, இது ஒரு சேமிப்பாகவும் எடுத்துக்கிட்டு உங்கள் நகை கடனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட சப்ஸ்கிரைபர் எல்லாமே கண்டிப்பாக இதை பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக மாற்றிருப்பீங்க. அடுத்ததா தின சேமிப்பு. நம்மளோட மணி சேவிங் சேலஞ்சஸில் எல்லாத்துலேயும் தின சேமிப்பு பற்றி இருக்கும். இப்போது டே 1 நான் சொல்கிறேன், ஒரு 10 நாளாக பிரிச்சுக்கோங்க. உங்களா வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேமிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 10 நாளுக்கு ஒரு ₹30, அடுத்த 10 நாளுக்கு ₹20, அடுத்த 10 நாளுக்கு ₹10 போட போகிறோம். இப்படி இல்லை என்னோட வருமானம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இப்படி நீங்கள் ₹30 போட்டு சேமிச்சிங்க, ₹20 போட்டு சேமிச்சிங்க, அதுக்கு அடுத்த 10 நாளுக்கு ₹10 போட்டு சேமிச்சிங்கன்னா ஒரு 10 நாள் ஃபர்ஸ்ட் 10 நாளுக்கு ₹300 ஆகும், அடுத்த 10 நாளுக்கு ₹200 ஆகும், அடுத்த 10 நாளுக்கு ₹100 ஆகும். கிட்டத்தட்ட ஒரு தின சேமிப்பால நம்ம ₹600 சேமிப்போம். உங்களோட வருமானம் அதிகமாக இருக்கு அப்படின்னும் போது நீங்க ₹30 போட தேவையில்ல, ₹150 ₹150 ₹150 போடலாம். அதுக்கு அடுத்த 10 நாளுக்கு ₹20 போடாம ₹100 போட்டுட்டு வரலாம். அதுக்கு அடுத்த 10 நாளுக்கு ₹10 போடாம ₹50 போட்டுட்டு வந்தீங்கன்னா தின சேமிப்பால உங்களால ஒரு மாசத்துக்கு ₹3000 அப்படின்றது ஈஸியா சேமிக்க முடியும். ₹150 டெய்லி போட்டா ₹1500, ₹100 டெய்லி ஒரு 10 நாளைக்கு போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்? ₹1000 கிடைக்கும். ₹50 டெய்லி ஒரு 10 நாளைக்கு போட்டோம் அப்படின்னா ₹500 கிடைக்கும். 1500 1000 500 மொத்தம் ₹3000 நம்ம ஈஸியா சேமிச்சுட்டு இருக்கோம். அடுத்ததான் நான் பண்ணிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா வார சேமிப்பு. இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாள் எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, ஒன்று நான் ஸ்பெண்டிங் டே, இல்லை இந்த மாதம் மோஸ்டா புரட்டாசி மாதம் யாரும் அதிகமாக நான்வெஜ் எடுத்துருக்க மாட்டீங்க, அந்த பணம் கூட நமக்கு சேவிங்ஸாக மாறி இருக்கும். ஃப்ரூட்ஸ் இந்த சீசன் கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு, அதனால ஃப்ரூட்ஸ் கம்மியாக தான் எடுத்திருப்பீங்க. ஸோ அதுல நம்ம என்ன பண்ணணும், நான் ஸ்பெண்டிங் டேவா வெஜ் நான்வெஜ்ல மிச்சம் ஆகிறது, இல்லை ஒரு சில பணங்கள்ல நமக்கு மிச்சம் ஆகும் இல்லையா, அந்த பணத்துலேருந்து ஒரு ₹200 மட்டும், ₹100 சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு ₹100, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு ₹200, ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட 4 வாரம் இருக்கு இல்லையா, 4 வாரமும் எடுத்து வச்சோம் அப்படின்னா ₹800 ஈஸியா நம்ம சேமிச்சிடும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்கம் சேவிங்ஸ். மாத சம்பளத்துல இருந்து நம்ம சேமிக்க போறோம். மாத சேவிங்ஸா எப்படி? நம்மளுக்கு வருமானம் அப்படின்றது ஒரு ₹8,000 10,000 இருக்கு, ₹15,000 ₹20,000 ₹25,000 ₹30,000 ₹35,000 ₹40,000 அப்படின்னு இருக்கும்போது நமக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்கும் அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் எப்பயுமே மாதம் ₹1000 எடுத்து வைப்பேன். ஆனால் இப்போ ஒரு 2 மாசமா என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 500, என் ஹஸ்பண்டுக்கு ஒரு 500, என் பையனுக்கு ஒரு 500 அப்படின்ற மாதிரி ₹1500 எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி பணத்தை எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை நம்மளோட வருமானம் கம்மி அப்படின்னும் போது நமக்கு ஒரு ₹200,
கணவருக்கு ஒரு 200 ரூபாய், பையனுக்கு ஒரு 200 ரூபாய், அந்த மாதிரி நம்ம 600 ரூபாவை எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்மளோட இன்கம் சேவிங்ஸை பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட வருமானம் அதிகம் அப்படின்னும் போது நம்ம ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அதை விட உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். 3 பேர் இருக்காங்கன்னா 3000 ரூபாய் ஆயிடும். அடுத்ததான் நம்ம பண்ண போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகள் சேமிப்பு. இல்லத்தரசிகள் சேமிப்பை பத்தி நான் நிறைய வாட்டி சொல்ற மாதிரி இல்லத்தரசி சேமிப்பு பண்ணாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 1660 ரூபாய் அப்படின்றது ஈஸியா சேமிச்சுட்டு இருப்பீங்க. பால், காய்கறி, நான்வெஜ், மளிகை பொருள், ஃப்ளவர்ஸ், ரேஷன், முடி, பிளாஸ்டிக், மாதம் ஒரு 500 ரூபாய் எடுத்து வைக்கிறது, சில்லறை சேமிப்பு ஒரு 150 ரூபாய், இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சாலே போதுங்க. இல்லத்தரசி சேமிப்புல இருந்து 1660 ரூபாய் அப்படின்றது ஈஸியா சேவ் பண்ணிடலாம். பெரிய அமௌண்ட்டே போடலை. நம்ம 200 ரூபாய், 150 ரூபாய், 200 ரூபாய், 250 ரூபாய், 60 ரூபாய், 150 ரூபாய், 500 ரூபாய், இந்த மாதிரி தான் எடுத்து வைக்க போகிறோம். பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. நம்மளோட வீட்டு செலவுகள் போக மிச்ச செலவுகளுக்கு இந்த அமௌண்ட்டை மிச்சப்படுத்தி எடுத்து வைக்கிறோம். அடுத்ததான் நம்ம சேவிங்ஸ்ல இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதை பண்ணலாம். ரேண்டம் சேவிங்ஸ் ஒரு 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய், 40 ரூபாய், 50 ரூபாவை சீட்ல எழுதி இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல வச்சுக்கோங்க. பாக்ஸ்ல வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பாக்ஸ்ல இருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம சாமி கும்பிட்டு எடுக்கும் போது ஒரு சீட்டு வரும். அந்த சீட்ல இருக்கிற அமௌண்ட்டை ஒரு உண்டியல் எடுத்து நம்ம சேவ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு உண்டியல் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னும் போது, இல்ல உங்ககிட்ட வந்து இரும்பு உண்டியல் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னும் போது இந்த மாதிரி உண்டியல்ல நம்ம சேவ் பண்ணிட்டே வந்துடணும். சேவ் பண்ணிட்டே வரும்போது நமக்கு ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட் நமக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? இதன் மூலமாவும் நம்ம ஒரு பெரிய தொகையை சேமிக்க முடியும். அடுத்ததா சில்லறை சேமிப்பு. சில்லறை சேமிப்பு அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கிச்சன்ல இருக்கிற சேமிப்பு, கிச்சன் சேவிங்ஸ் மாதிரி. இப்போ நம்ம கையில் ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அது ஒரு சில காரணங்களுக்காக செலவாகுது. அதில் ஒரு சில பணம் அப்படின்றது கையில் நிற்குது, மிச்சம் ஆகுது. அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் கிச்சன் சேவிங்ஸில் வச்சுட்டு நீங்கள் ஏதாச்சும் காய் வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு கீரை வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான பணத்தை கொடுத்துட்டு அதுலேருந்து நமக்கு கிடைக்கிற சில்லறையும் எடுத்துக்கிட்டு ஒரு பாக்ஸில் சேமிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட கிச்சன் சேவிங்ஸ் நமக்கு இருக்கும். சில்லறையும் சேமிச்ச மாதிரி இருக்கும், கிச்சனில் நமக்கு ஒரு பணம் அப்படின்றது சேமிச்ச மாதிரியும் இருக்கும். அடுத்தது 9th நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு தெரியுங்களா? ஒரு மணி சேவிங் சேலஞ்சஸ் தான். இந்த மந்த்லி நம்ம போடுற மணி சேவிங் சேலஞ்சஸ். இப்போ செப்டம்பர் மாதம் நான் ஒரு மணி சேவிங் சேலஞ்சஸ் சொன்னேன் இல்லையா, அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். அதுக்கடுத்து அக்டோபர் மாதம் ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணோம் இல்லையா, அதையும் கம்ப்ளீட் பண்ணோம். இந்த பணத்தை எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னு நினச்சிக்கோங்களேன். சேவிங்ஸ் சேலஞ்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணோம்னா நமக்கு ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்கும். அந்த அமௌண்ட்டுக்கு நமக்கு இப்போதான் நமக்கு என்ன போச்சு, அக்ஷய திருதி போச்சு, அப்புறம் ஆடி பெருக்கெல்லாம் போச்சு. இப்போல்லாம் நம்ம சேவிங் சேலஞ்சஸ் பண்ணால் அந்த அமௌண்ட்லாம் எடுத்து ஒரு கோல்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ தீபாவளி வரப்போகுது. இந்த சேவிங் சேலஞ்சஸ் மந்த்லி நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா, இந்த அமௌண்ட்டை எடுத்து நம்ம ஒரு கோல்டு அப்படின்றது வாங்கலாம். இப்போ தீபாவளி வரப்போகுது. இந்த சேவிங் சேலஞ்சஸை விடாமல் கண்டினியூஸாக பண்ணோம் அப்படின்னா ஒரு தங்கம் வாங்கி வச்சிடலாம் நம்ம வீட்டில். அதுக்காகத்தான் நம்ம எப்பவுமே இந்த உண்டியல் சேவிங் சேலஞ்சஸ் பண்ணுறது. ஏன்னா உண்டியல் சேவிங் சேலஞ்சஸ் உண்டியல்லே வச்சிருக்க கூடாது. ஒரு 2-3 வருஷம் ஆனால் நமக்கு லாபம் கிடைக்காது இல்லையா. ஸோ அதோட நமக்கு வேல்யூ இருக்காது. ஏன்னா இப்போ 1 கிராம் ரேட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 7000 ரூபாய் போயிடுச்சு. அந்த 7000 ரூபாய்க்கு நமக்கு பெரிய அமௌண்ட் தேவைப்படுது. அதுக்கு இந்த உண்டியல் சேமிப்பு சேலஞ்சஸை கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிட்டே வந்தீங்க. இந்த மாதம் 3000 ரூபாய், அடுத்த மாதம் 3000 ரூபாய். ஏன்னா நான் நேற்று வீடியோவில் கூட ஒரு மணி சேவிங் சேலஞ்சஸை உங்க கூட ஷேர் பண்ணியிருப்பேன். மணி சேவிங் சேலஞ்சஸ் மூலமா நீங்க ஈஸியா வந்து 3000 ரூபாய் அப்படின்றது சேமிச்சிடலாம். 1 மாசம் 2 மாசம் இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால 1 கிராம் கோல்டு காயின் ஈஸியா தீபாவளிக்கு வாங்கிட முடியும். பாத்துக்கோங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு. 5 நாளுக்கு 500 ரூபாய் தான் போட போறீங்க. அடுத்த 5 நாளுக்கு 200 ரூபாய் போட போறீங்க. அதுக்கு அடுத்த 5 நாளுக்கு 100 ரூபாய் போட போறீங்க. அதுக்கு அடுத்த 5 நாளுக்கு 50 ரூபாய் போட போறீங்க. அதுக்கு அடுத்த 5 நாளுக்கு 20 ரூபாய் போட போறீங்க. 30 ரூபாய் போட போறீங்க. அதுக்கு அடுத்த 5 நாளுக்கு 20 ரூபாய் போட போறீங்க. கிட்டத்தட்ட ஈஸியா ஒரு மாசத்துல 3000 ரூபாய் அப்படின்றது சேமிக்க முடியும். 2 மாதம் முடிவில் நம்ம தீபாவளிக்கு ஒரு கோல்டு எடுத்துருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி 1 கிராம் எடுக்க முடியலன்னா கூட இந்த 3000 ரூபாய்க்கு 1/2 கிராம் நம்ம வாங்கிட முடியும். கண்டினியூஸா இந்த மாதிரி உண்டியல் சேமிப்பு மணி சேவிங் சேலஞ்சஸ் பண்ணிட்டே வாங்க. அந்த உண்டியல் சேமிப்பு 2 மாசத்துல 3 மாசத்துல எடுக்கிற மாதிரி பார்த்துட்டு ஒரு காயினாவும் வாங்கி வச்சுக்கலாம். 10ஆவதா பார்த்தீங்கன்னா கேலண்டர் சேவிங் சேலஞ்ச். இந்த கேலண்டர் சேவிங் சேலஞ்ச் வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இப்போ கேலண்டர்ல நம்ம போய் டேட்டு கிளிக்கிறோம் அப்படின்னா அந்த டைம்ல என்ன தேதி இருக்குன்னு பாருங்க. ஒரு சில பேருக்கு கேலண்டர் சேவிங் சேலஞ்சஸ் பண்ண முடியாது அப்படின்னா ஃபோன் சேவிங் சேலஞ்சஸ் நம்ம பண்ணலாம். அது எப்படி? கேலண்டர்ல டெய்லி டேட்டை கிளிக்கும் போது அன்னைக்கு என்ன தேதி இருக்கோ அந்த அமௌண்ட்டை நம்ம உண்டியலில் போட போகிறோம். இப்போ டெய்லி காலையில் நம்ம என்ன எந்திரிச்சு பார்ப்போம்? ஃபோன் தான் எந்திரிச்சு பார்ப்போம். ஃபோன் எந்திரிச்சு பார்க்கும்போது டேட்டை பார்ப்போம் இல்லையா. அப்போ அந்த டேட்டு என்ன டேட், 26, 25, 1, 2 அப்படின்னு பார்த்துட்டு
அந்த அமௌண்ட்டை நீங்கள் உண்டியலில் சேமிச்சு வச்சுருக்குங்க. அப்போது நம்ம ஒரு 30 நாளுக்கு இந்த டேட் கணக்கில் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா 465 ரூபாய் சேமிச்சுட்டு இருப்போம். 465 ருபீஸ். இதுவே 31 நாள் கணக்கில் இருக்குது அப்படின்னா 496 ரூபாய், கிட்டத்தட்ட 4 ரூபாய் போட்டோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஈஸியாக நீங்கள் இந்த கேலண்டர் சேவிங் சேலஞ்சஸ் மூலியமாக, ஃபோன் சேவிங் சேலஞ்ச் மூலியமாகவும் 500 ருபீஸ் ஈஸியாக சேவ் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு 25ஆம் தேதினா 25 ரூபாய் போட்டிருக்காங்க, 1ஆம் தேதினா 1 ரூபாய் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா 500 ரூபாய் அப்படின்றது ஈஸியாக சேமிச்சிடலாம். 11th ஒன், மந்த் எண்டு சேவிங்ஸ். குறிப்பிட்ட ஒரு தொகை வந்து நம்ம கையில் பணமாக மிச்சமாகும். எப்படி? இந்த மாதம் ஃபுல்லாக ஒரு செலவுகள் இருந்திருக்கும். எல்லா செலவுகளும் பார்த்துட்டு நம்ம அங்கங்கே ஒரு சில பணத்தை எல்லாமே விட்டுருப்போம். அங்கங்கே ஒரு சில பணம் அப்படின்றது சேவ் பண்ணி வச்சுருப்போம். அந்த சேவ் பண்ண அமௌண்ட் இல்லத்தரசிகள் சேமிப்புலேருந்து எல்லா சேமிப்புலேருந்தும் ஒரு குறிப்பிட்ட தொகை அப்படின்றது நம்ம கையில் கிடைக்கும். அந்த மந்த் எண்டு சேவிங்ஸை நீங்கள் செலவு பண்ணாமல் ஒரு சேவிங்ஸாக இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அந்த தொகை அப்படின்றது நமக்கு பெரிய ஒரு பல்கான அமௌண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ உங்கள் கையில் மாசமான சம்பளம் வந்துருச்சு, ஒரு 1500 ரூபாய் நான் வந்து தேவையில்லாத செலவு பண்ணிட்டேன்னு நினச்சி ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. ஒரு 3 வருஷம் 2 வருஷம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஈஸியாக ஒரு பல்கான அமௌண்ட் அப்படின்றது சேவ் பண்ணி வச்சுட்ருப்போம். நீங்கள் வீட்டில் இருந்து ஏதோ சின்ன சின்ன வேலைகள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பணமாகவும் இதை எடுத்துக்கலாம். அந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு அக்கௌண்ட்டில் போடலாம், இல்லை நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணலாம். உங்களுக்கு சேவிங்ஸ் அப்படின்றது ஒன்று தேவை இல்லையா? நம்ம எப்படி வந்து எதில் சேவ் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குது. உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலாம். தங்கம் எனக்கு தேவை அப்படின்னும் போது தங்கமாக சேமிச்சுக்கலாம், பணமாக தேவைப்படுதுன்னா பணமாக நம்ம சேமிச்சுக்கலாம். அடுத்ததான் அதர் எக்ஸ்பென்சஸ். இந்த அதர் எக்ஸ்பென்சஸ், எமர்ஜென்சி, இந்த பணம் எல்லாமே வந்து நம்ம சேவிங்ஸாக மாற்றிக்கலாம். ஏன்னா ஒரு சில டைமில் அதர் எக்ஸ்பென்சஸ், மெடிசன் செலவு இதெல்லாம் இருந்திருக்காது ஒரு சில மாதங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து எடுத்து ஒரு சேவிங்ஸாக மாற்றி வச்சிருக்கோம். அதர் எக்ஸ்பென்சஸை, மெடிசனை, எமர்ஜென்சி இது எல்லாமே நம்மளோட சேவிங்ஸாக மாறிட்டு இருக்கணும். ஏன்னா இது எல்லாமே நம்ம அதர் எக்ஸ்பென்சஸ்க்கு, மெடிசனுக்கெல்லாம் செலவாக்கலாம்னு நினச்சி அந்த அமௌண்ட்டை வந்து வீண் செலவுகள் பண்ணாமல் ஒரு சேவிங்ஸாக மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததா 13ஆவதா பார்த்தீங்கன்னா 30 days மணி சேவிங் சேலஞ்சஸ். ஈஸியாக நம்ம ஒரு மாதத்தில் 3000 ரூபாய் எப்படியெல்லாம் சேமிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். 10 நாளாக பிரித்து இங்கே 150 ரூபாய், 100 ரூபாய், 50 ரூபாய் அப்படின்னு போட்டால் ஈஸியாக 3000 ரூபாய் அப்படின்றது சேர்ந்துடும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சேமிச்சிங்கன்னா ஈஸியாக ஒரு மாதத்தில் 3000 ரூபாய் அப்படின்றது சேமிக்கலாம். ஸோ விடாமல் 30 days மணி சேவிங் சேலஞ்சஸை கண்டினியூஸாக பண்ணிகிட்டே வாங்க. அடுத்ததா டைஸ் சேவிங் சேலஞ்சஸ். டைஸ் சேவிங் சேலஞ்சஸ் இப்போ நம்மக்கிட்ட வந்து வீட்டில் எப்படியும் பசங்க இருப்பாங்க, ஒரு தாய் பாஸ் வச்சுருப்போம், இல்லை ஒரு டைஸ் வச்சுருப்போம். டெய்லியும் விளையாடும் போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன விழுதோ அதை பார்த்துட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணி ஆரம்பிங்க. அதுவும் கண்டிப்பாக நமக்கு ஒரு பல்கான அமௌண்ட்டாக கிடைக்கும். டைஸ் சேவிங் சேலஞ்சஸ் வந்து வேணான்னு நினச்சா நம்ம என்ன பண்ணலாம்? புது நோட்ஸை வந்து சேமிக்கலாம். இந்த புது நோட் 500 ரூபாய், புது நோட்டாக இருக்கிறது 100 ரூபாய், இல்லை புது நோட் வந்து 200 ரூபாய், 50 ரூபாய் புது நோட்டு, 10 ரூபாய் நோட்டு புது நோட்டு, அதே மாதிரி 20 ரூபாய் நோட்டு புது நோட்டு. அப்படி இல்லைன்னா காயின்ஸாக சேமிக்கலாம். 10 ரூபாய் காயின் புது காயின், 20 ரூபாய் காயின் புது காயின், இந்த மாதிரி புதுசாக வர்றது வந்து சேமிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம ஈஸியாக 1 கிராம் வாங்குற அளவுக்கு அந்த பணம் அப்படின்றது சேர்ந்துருக்கும். 15th ஒன், நீங்கள் வந்து இந்த சேவிங் சேலஞ்சஸ் எல்லாமே வீட்லேயே வச்சுருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன விருப்பம்னு பாருங்கள். ஒரு எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, ஏதாச்சும் ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை சிட்டு மூலியமாக போகிறீங்களா, இதிலெல்லாம் வச்சு இன்வெஸ்ட் பண்ணிட்டா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதை 3 மாதம் ஒரு வாட்டி இந்த மணி சேவிங் சேலஞ்சஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி நீங்கள் ஒரு கோல்டு காயினாகவும் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். இப்போல்லாம் வந்து டிஜி கோல்டு கூட வந்துச்சு. அதில் நம்ம ஈஸியாக கோல்டு காயின்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பல வாட்டி வந்து ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியது இருக்காது, பல வாட்டி வந்து விஏவும் பே பண்ண வேண்டியது இருக்காது. நீங்கள் இனி எப்படியும் மாதம் ஒரு கோல்டு காயின் வாங்க போறீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி டிஜிகோல்ட் ஸ்கீமில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். அது வந்து நமக்கு போனஸ் தராங்க இல்லையா, அது நமக்கு பெனிஃபிட் தானே. அப்போ அந்த போனஸ் கிடைக்கிறது நமக்கு லாபமாக இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? மாதம் போயிட்டு ஒரு கோல்டு காயின் வாங்குறதுக்கு ஜிஎஸ்டியும் விஏவும் பே பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம இந்த ஸ்கீமில் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஜிஎஸ்டியும் விஏவும் ஒரே ஒரு வாட்டி லாஸ்ட்டாக 330 நாள் கழிச்சு தான் அந்த பே பண்ணணும். ஒரே ஒரு வாட்டி தான் பே பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும். டிஜிகோல்டு ஆப்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களை பொறுத்த வரையும் மாதம் கோல்டு காயின் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக கோல்டு காயின்ஸை டிஜிகோல்டு ஆப் மூலியமாக வாங்கினீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக இருக்கும். நானும் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.